என்னென்ன பொருள்கள் தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் முடி வந்து நான் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயோ அது ஒரு மாதிரி நார் மாதிரி இருக்கும். அப்புறமா நானே இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்த பிறகு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குது. அது ரொம்ப நம்ம வெளியே போய் வாங்குற மாதிரி எல்லாம் இல்லை. செம்பருத்தி பூவு, நாட்டு செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, அதாவது எலுசி இலை, கத்தாழை, நம்ம வீட்டிலே ஏற்கனவே வளர வைக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி கத்தாழை, இது 3 பொருளை வச்சு அது எப்படி செஞ்சு எப்படி நம்ம முடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் முடி எப்படி இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு ரொம்ப லாங் இல்லை, நான் அப்பப்போ கட் பண்ணிடுவேன். சின்ன முடியாக தான் இருக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நான் இருக்குது. உங்கள்கிட்ட லாங் முடியும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு நான் எடுத்துக்கிறது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீட்டில் இருக்க கத்தாழை உளுத்தரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கத்தாழை நீங்கள் கட் பண்ணும்போது இந்த சைடில் ஒரு மாதிரி எல்லோ கலரில் லிக்விட் மாதிரி வரும். அது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம முகம்க்கோ சரி இல்லை நம்ம இதுக்கோ ஃபுல்லும் அரிப்பு மாதிரி சுருவாயிடும். அதான் அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை கட் பண்ணிட்டு இந்த கத்தாழையை கழுவிக்கணும். நான் கழுவி வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு 10 செம்பருத்தி பூ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நாட்டு செம்பருத்தி பூ. அடுத்து செம்பருத்தி இலை, அது நல்லா எலுசா இருக்கிறது, முத்துனான இலை எடுக்காதீங்க, எலுசா இருக்கிற இலை. நானும் ஒரு 10 பூவும் இந்த அளவுக்கு ஒரு அலோவேரா எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து இவ்வளோ செம்பருத்தி இலை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கிளாஸ்ல நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். இந்த தண்ணி என்ன எடுத்துருக்கிறேன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் தான். இப்போ இன்னும் செம்பருத்தி பூண்டு இதெல்லாம் கழுவி வச்சுதான் நான் ஒரு தடவை எல்லாம் கழுவி வச்சிருக்கேன். இது பின்னாடி இருக்கிற அந்த காம்பை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று காம்பை எடுத்துட்டு இந்த அளவுக்கு இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு பூ போட்டுருந்தோம். இந்த காம்பு தேவையில்ல. அப்புறமா நம்ம நான் எடுத்து வச்சிருக்கேன் எலுத்து செம்பருத்தி இலை. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். எலுத்து இலை. அடுத்து இந்த கத்தாழை வந்து நான் சின்ன பீஸா இப்போ இதை கட் பண்ணி போடுறேன். கத்தாழையை நீங்க கழுவி எடுத்துக்கணும். அது இந்த மாதிரி இந்த சைட்ல இருக்கிற இதெல்லாம் எடுத்துடுவோம், இந்த முள்ளெல்லாம். ஏன்னா நம்ம கையில இது பண்ணும்போது அதெல்லாம் ஃபுல் குத்திக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய முடி இருந்துச்சுனாக்கா ஃபுல் ஒரு கத்தாழை எடுத்துக்கோங்க. நான் இதுல பாதி தான் எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இது இந்த மாதிரி 2 சைடா அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன பீஸா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ இது ஒரு 2 ஹவர் நல்லா ஊறும். நல்லா 2 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா 2 ஹவர் நல்லா ஊறின பிறகு இது நல்லா ஊறிடும் இந்த தண்ணியில. அப்போ இது ஊறின பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது 2 ஹவர் நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ இது நல்லா இந்த அலோவேராவும் இந்த செம்பருத்தி பூவும் இலை இந்த மாதிரி நல்லா கையில ஊழ உங்களுக்கு ஆகுது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் விட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழியும் போது அதுலயே நம்மளுக்கு அந்த அலோவேரா ஜெல்லு இந்த பூ இது எலி இதெல்லாம் அதுல ஒரு ஷாம்பு போல ஒரு ஜெல்லு ஃபுல்லா நல்லா இதாகும். அதுக்குதான் 2 ஹவர் போட்டுதான் பண்ணக்கூடாது. 2 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா இன்னும் ஒரு வலுவலுப்பு தெரியும். போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன். எது வந்துட்டு குளிச்சு கொஞ்ச நேரத்துக்கு தான் என் முடி வந்து அப்படியே ஒரு நார் டைப்ல ஆயிடும். நல்லா சாஃப்டா இருக்காது. அப்ப நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ நல்லா ரிசல்ட் கொடுத்து நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது முடி. இங்கே பாருங்க, இது கையில் எடுக்கும்போது ஜெல்லு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. வடிகட்டும் போது நம்ம ஒரு இதுவாக பார்த்து தான் எடுத்துக்கணும். பாருங்க, அது வடிகட்டும் போது உங்களுக்கு காட்ட பாருங்க அந்த ஜெல்லு எப்படி வருது. நல்லா அந்த பூவெல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கும். அந்த எல்லாம் இந்த ஜெல்லெல்லாம் இந்த அளவுக்கு இப்படி வரும். உங்களுக்கு இதோடு இன்னும் நல்லா லென்த்தா இருக்குது முடினாக்கா
நீங்க 10ன்றது ஒரு 20 பூ கூட எடுத்துக்கலாம். அதுவும் இது வாரம் வாரம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கோல்டு இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம். கோல்டு இல்லாத நீட் உடம்பு இருக்கிறவங்க நீங்க வாரத்துல 2 நாள் கூட இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நீங்க யூஸ் பண்ற எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளினிக் பிளஸ் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். என் முடிக்கு இந்த மாதிரி ஜெல் எடுத்தேன்னா இது ஒரு ஷாம்பு போதும். இதெல்லாம் ஃபுல் நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஃபுல் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கழுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாக்கும் நீங்க நல்லா ஊற்றி கழிக்கலாம். அப்படியே வளவளப்புன்னு ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தலையில விட்டுட்டு நீங்க அப்புறமா வாஷ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன யூஸ் பண்ண நார்மலா அந்த மாதிரி யூஸ் பண்ண இந்த ஷாம்பூவே ஒரு இதை நீங்க யூஸ் பண்றது வேணும் பாருங்க. இந்த மாதிரி ஷாம்பு போல ஆயிடுச்சு. இப்போ என் முடியை காட்டுற பாருங்க. பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டா இருக்காது, அப்படியே ரஃப்பா இருக்கும். அது இது அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ நான் இது எடுத்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி என் முடியல அங்கங்க நான் இப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இப்போ கொஞ்சம் முடி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து இந்த மாதிரி அங்கங்க தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டா ஃபுல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா ஒரு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. என் முடி பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க பஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஒரு நார் மாதிரி. நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்காது. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைச்சிச்சு எனக்கு. அதை இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது முடி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி போட்டு இருக்கிறது இந்த முடி பூரா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா இது பிரிச்சு பிரிச்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பாரு என் முடி ரொம்ப சிக்கு சிக்கா இருக்குது. இது அப்ளை பண்ணி ஆயிட்டு ஒரு 10-20 நிமிஷம் விட்டுட்டு நான் குளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்ப எவ்வளவு ஸ்மூத்தா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா இது தூக்கி ஒரு கொண்டே போட்டுக்கணும்னா நல்லா இப்ப அது ஊறும். இந்த மாதிரி இந்த கோல்டு இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு செட் ஆகலனாக்கா 15 நாளைக்கு ஒரு வாட்டி. ஏன்னா முடி ரொம்ப ரஃப்பா இருக்குது, ஸ்மூத் ஆயிடுனாக்கா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நான் அடுத்த வீடியோல பாருங்க. இப்ப நான் அலோவேரா, அடுத்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது 3 நல்லா ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டினேன். இப்போ குளிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் எனக்கு நார் மாதிரி இருந்துச்சு முடி. இப்போ பாருங்க எவ்வளோ குளிச்ச அப்புறமா காய வச்சுட்டு நல்லா சிக்கு வச்ச பிறகு இந்த மாதிரி கை போட்டப்போ அவ்வளோ இது நல்லா சாஃப்டா இருக்குது. நல்லா ஷைனிங்கும் கொடுக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த கோல்டு உங்களுக்கு செட் ஆகுது இருக்கிறவங்களுக்கு, நல்லா ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா செம்பருத்தி பூவும் அந்த இலையும் கோல்டு, அதனால கோல்டு செட் ஆகணும். நல்லா அந்த வாரத்துல 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எவ்வளவு சூப்பரா எவ்வளவு நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்குது பாருங்க. இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளவு சூப்பரா ஷைனிங், நல்லா நம்மளுக்கு ரஃப்பா இருக்காது, ஸ்மூத்தா இருக்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.